ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக், இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெறித்தனமான ஒரு சேலஞ்சு. பிரியாணி தான், அதுவும் சாதாரண பிரியாணி கிடையாது, ஃபிஷ் பிரியாணி. எப்படி? ஃபிஷ் பிரியாணியும் சாதாரண ஃபிஷ் பிரியாணி கிடையாதுங்க. இது வந்து ஹைதராபாத்தி தம் ஃபிஷ் பிரியாணி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? இது வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஹைதராபாத்தில வந்து நம்ம ஆல்ரெடி சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கோம், சிக்கன் பிரியாணி. ஆனால் ஃபிஷ் பிரியாணி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். நமக்கு வந்து பக்கத்தில் ஹல்ஃபோர்ட்ஸ்னு ஒரு கடை இருந்துச்சு, அங்கேருந்து தான் வாங்கியிருக்கோம் ஹைதராபாத்தி ஃபிஷ் தம் பிரியாணி. 2 3 4. ஓகே, இதில் என்ன ஸ்பெஷல்னா, ஹைதராபாத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிரேவி தனியாக இருக்கும், அந்த பிரியாணி தனியாக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வர டேஸ்ட்டே தனி. ஆஹா. Oh my God! Wow! 4 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி. இது மட்டும் கிடையாது, ஃபிஷ்ஷும் இருக்கு. இது வந்து ரோட் சைடில் வாங்கிட்டு வந்தது ஃபிஷ்ஷு. இது என்ன மீன்? இது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் மத்தி மீன் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அப்புறம் இது உங்களுக்கு தெரியும், வஞ்சரம். நக்கல்யா அவனுக்கு. வவ்வால் மீன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இது வந்து இப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. இலையில கொட்டினோம்னா தான் அது அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஆனால் தனித்தனியாக கொட்டிடலாம். ஓகே, ஒவ்வொருக்கும் நடுவில் இந்த மீனை வச்சு இதை செப்பரேட்டாக காட்டிக்கலாம். ஐயோ, மீன் இதில் பிடிச்சிக்கிச்சே. ஐயோ, ஃபிஷ் 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 2. டப்பாலே ஒட்டிக்குது. 3. ஓகே, 3. இங்கே ஒரு பிரியாணி. 4. ஐயோ, இன்னைக்கு நம்மளோட சேலஞ்சை பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்குல்ல? 4 பிரியாணி அப்படியே கொட்டியாச்சு. ஓகேவா? இதை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். அந்த ஃபிஷ்ஷு பாருங்களேன். ஃபுல்லாகவே போன்லெஸ் ஃபிஷ்ஷை வந்து கிரேவி மாதிரி பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் ஆஃப் தி ஃபுட்டு. டேஞ்சரஸான ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாயை தான் நான் சொல்லுவேன். இதனால் பல பிரச்சனைகள் வரும். அதனால் இதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். நிறையா போட்டிருக்காங்க, டேஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க, ஆனால் அதை அப்படியே சாப்பிட வேணாம். நான் உங்களுக்கும் அதான் சொல்லுவேன், பச்சை மிளகாயை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அதனால் எவ்வளோ பின் விளைவுகள் இருக்குன்னு அனுபவிச்சோம் சொல்கிறேன். பிரியாணிக்கு நார்மலாக கொடுக்குற கிரேவி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் சாம்பார் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், பருப்புலாம் இருக்குது. கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டும் பார்த்துருவோம். இப்போ பருப்பு சாதம், பருப்பு சாம்பார். இதில் ஒரு வாய் டேஸ்ட்டு பார்ப்போம். நல்லா தாங்க இருக்கு. பிரியாணியில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். நல்லா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி தான். ஓகே, சேலஞ்சை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட். மீன்லேருந்து இறப்போம். இந்த மீனில் முள் இருக்க தான் செய்யும். ஆரம்பத்தில் அணைக்கட்டு போட்ட மாதிரி இருக்கு. நம்ம பிரியாணிலேருந்தே ஆரம்பிப்போம். ரெடி? ஃபிஷ்ஷு பீஸோட பிரியாணி. இருக்கு, அதுதான் குழம்பு ஊற்றுறேன்.
இதில் நிறையா முள் இருக்கு. இந்த மீன் டேஸ்ட்டே இல்லை. ஒரு வேளை இவ்வளோத்தையும் சாப்பிட்றதா டேஸ்ட்டு தெரியலையா என்னன்னு தெரியல. டேஸ்ட்டே இல்லை எனக்கு. இது நல்லா இருக்கு. இது எனக்கு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு.
முடிஞ்சிச்சு. தால்சா, ஆமாம் ஆமாம், இதுவும் ஒரு சில ஸ்டேட்டில் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பக்கம் வந்து கத்திரிக்காய் தொக்கு தானே, கத்திரிக்காய் பச்சடி, அதான் அதான் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஓகே, வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வர்றதுக்குள்ளே பேசிட்டேன், நெஞ்சு அடிக்குது. இப்போ வானத்துக்கு பூமிக்கு 4 முறை குதிச்சா தான் சரியாகும். யார் மாரி தெரியுமா? இவரை மாதிரி. இவர் தெரியும்ல. ஓகே, வேற என்ன நான் சொல்றது? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.